ලෝක දේශපාලන සිතීමේ வியட்நாமை நாங்கள் உலக அரசியல் வரைபடத்தில் உள்ள மற்றொரு நாடாக மட்டும் பார்க்காமல் ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கும் அசைக்க முடியாத பெருமிதத்திற்கும் பொருளாதார மாற்றத்திற்குமான சான்றாகவே பார்க்கின்றோம். மாண்புமிகு டோலாம் பதவியேற்ற பின் தனது முதல் தெற்காசிய பிராந்தியத்திற்கான அரசுமுறை பயணமாக இலங்கைக்கு வருகை தந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கின்றது. இந்த பயணம் இரு நாடுகளுக்கும் இடையிலான தூதரக உறவுகளில் வரலாற்று மைல்கல்லை குறிக்கின்றது. இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்த இது சரியான தருணமாக நாம் இருவரும் கருதுகின்றோம். 2030 ஆண்டுக்குள் இருதரப்பு வர்த்தகத்தை $1 பில்லியன் அமெரிக்க வரை உயர்த்துவதை இலக்காக கொண்டுள்ளோம். இலங்கையின் முதலீட்டு சூழல் மற்றும் அதன் மூலோபாய ஆற்றல் மீது வலுவான நம்பிக்கை வெளிப்படுத்தும் வகையில் 50 பேர் கொண்ட வியட்நாமின் வர்த்தக குழுவை இந்த பயணத்துடன் அழைத்து வந்த ஜனாதிபதிக்கு எமது நன்றியை தெரிவிக்கின்றோம். இலங்கையின் முக்கிய துறைகளான புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி, உட்கட்டமைப்பு வசதி மேம்பாடு, சுற்றுலாத்துறை மற்றும் உற்பத்தி ஆகியவற்றில் உள்ள முதலீடு மற்றும் வர்த்தக வாய்ப்புகளை ஆராயுமாறு வியட்நாமின் தொழில் முயற்சியாளர்களுக்கு நான் அழைப்பு விடுக்கின்றேன். வியட்நாம் ஏர்லைன்ஸ் மற்றும் வியட்ஜெட் ஏர் மூலம் முன்னெடுக்கப்படும் கொழும்பு முதல் ஹோச்சி மிங் நகரம் ஹனோய் இடையிலான நேரடி விமான சேவையை இவ்வரிடம் முதல் ஆரம்பிப்பது தொடர்பில் எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு இலங்கை நன்றி தெரிவித்ததுடன் இது சுற்றுலாவை மேம்படுத்துவதுடன் மட்டுமன்றி இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட இரு நாடுகளுக்கிடையிலான வலுவான மக்கள் உறவுகளுக்கு வழிவகுக்கும் என நான் நம்புகின்றேன். வியட்நாம் அரசாங்கம் இலங்கைக்கு 1000 மெட்ரிக் டன் யூரியா உரம் மற்றும் சூப்பர் போஸ்பேட் உரத்தை நன்கொடையாக இன்று வழங்கியுள்ளது. இந்த நன்கொடைக்காக வியட்நாம் மக்களுக்கு இலங்கை தனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றது. வியட்நாமில் இருந்து உரத்தை பெறுவதற்கான இலங்கையின் கோரிக்கைக்கும் வியட்நாம் அரசாங்கம் சாதகமான பதிலை வழங்கியுள்ளது. தொழில்நுட்ப பாதுகாப்பு, பொருளாதார பாதுகாப்பு ஆகிய துறைகளில் நடைமுறை திட்டம் ஒன்றை உருவாக்குவதன் மூலம் இரு நாடுகளுக்கும் பெருமை மிக்க எதிர்காலத்தை நோக்கி பணியாற்ற நாம் கைகோர்க்கின்றோம் என்பதை நினைவு கூறுகின்றோம். එරටටම අභිමානවත් අනාගතයක් උදා කර ගැනීමට කටයුතු කිරීම උදෙසා අපි අත්වල බඳ ගන්න බව සිහිපත් කරනවා.